ஹாய் வணக்கம் நமஸ்தே வெல்கம் மை சேனல் சைரியா. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காடை கிரேவி. ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப சிம்பிளி மெத்தட் இது. ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இந்த டிஷ் பிள்ளைங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம வறுத்தும் சாப்பிட்லாம். இருந்தாலும் இந்த கிரேவி மாதிரி சாப்பிட்டா இன்னமும் நல்லாயிருக்கும். 2 பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், அவ்வளோதான். இதை போட்டு தாளிங்க. நெக்ஸ்ட்டு 2 வெங்காயம் நறுக்கி வச்ச 2 வெங்காயம் இதுக்குள்ள ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க. வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையும் அது கூட ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட காடை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருந்த காடையை அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டு 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 2 ஸ்பூன் ஜீரகத்தூள், உங்களுக்கு தேவைக்கேற்ப காரம் மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவைக்கேற்ப உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடுங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதக்கி விட்ட பிறகு நல்லா வதக்குங்க. இது ரொம்ப சிம்பிள் டிஷ் தான். ஈஸியாக பண்ணிடலாம். இதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. என்னென்னா இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணோன்னா இந்த காடை சீக்கிரமாக வெந்துடும். அதனால் நான் இன்றைக்கி இது கூட தயிர் ஆட் பண்ண போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ வேணால் தயிர் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் தயிரோ இல்லை 1/2 கப் தயிரோ ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம எவ்வளோ தயிர் சேர்த்தாலும் இது டேஸ்ட்டு தான் கொடுக்கும். அதனால் இதை ஆட் பண்ணிக்கிட்டு இதை செய்யுங்க. நல்லா வதக்குங்க. தக்காளி ஆட் பண்ணாதீங்க. தயிர் ஊற்றி நம்ம கலரிய பிறகு அதுக்கப்புறம் மேலே தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைங்க. ட்ரை ஆகட்டும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நடுவில் உள்ள டிப்ஸ்லாம் புரியும் உங்களுக்கு. ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, லைக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் தயிர் விட்டு நல்லா கலரிய பிறகு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா வேக விடுங்க. வேக விட்டுட்டு அது கூட தண்ணி ஆட் பண்ணி அதுக்கப்புறம் அது கூட தக்காளி போட்டு கொத்தமல்லி தழை போட்டு கொஞ்சம் நேரம் அது ட்ரை ஆகிற வரைக்கும் 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க. ஏன்னா அது கொஞ்சம் அந்த காடை வேகணும். நம்ம தயிரில் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதால நல்லாவே இது வெந்துடும். ஸோ நீங்கள் என்னன்னா மூடி போட்டு ட்ரை ஆகிற வரைக்கும் 1 கிளாஸ் தண்ணி விட்டு வேக விடுங்க. ரொம்பவே இது டேஸ்ட்டாக இருக்கும். வறுத்து சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கிரேவி பண்ணாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக இந்த தக்காளி போட்டு சொன்ன மாதிரி மூடி போட்டு தண்ணி விட்டு வேக விட்டு வதக்கி வச்சிங்கன்னா காடை கிரேவி ரெடி. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான். ரெடி ஃபார் காடை கிரேவி.
இதை நீங்கள் வந்து சாதத்துக்கு தொட்டும் சாப்பிட்லாம், இது கூட அந்த கிரேவி கூட நீங்கள் பிசைஞ்சும் சாப்பிட்லாம். உண்மையாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம ஒரு டிப்ஸ் இதில் சொல்ல மறந்துட்டேன். நம்ம தண்ணி விட்டு வேக வைக்கிறோம்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா ஒரு அரை ஸ்பூன், ஏன்னா வந்து அந்த இது தெரியாமல் இருக்கிறதுக்கு, வாடை தெரியாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஸ்பூன் கூட தேவையில்லை, ஒரு அரை ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் இருக்கும். நம்ம இது மிளகுத்தூள் போடுறதால அந்த அளவுக்கு எதுவும் கவுச்சடிக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன பசங்க ரொம்பவும் விரும்பி இதை சாப்பிடுவாங்க. அவ்வளோதான், ட்ரை ஆயிடுச்சு. நம்ம இறக்கி வச்சிடலாம். உங்களுக்கு வேணும்னா மிளகுத்தூளை வந்து கம்மியாக போட்டுக்கோங்க, ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்துச்சு. ரெடி ஃபார் காடை கிரேவி. Thank you for watching.